கல்லாகி வைத்தது போ சனகன் வெள்ளு ஒடித்தது போ விஷ்ணு தோறிவோ சனகன் வெள்ளு சீதைய மனம் புரிந்து மறுமர பணி செய்ய பலருவது திட்டமோ பலத்திருமாண்டவே ராமநாதா எங்கள் அயனே தந்தை மொழி தப்பியதோ பயன்பாதோ சீதை தன்னை மணந்தது குருவோ சீதை தன்னை மணந்தது முகில் நேச பாசம் வந்தது சரணமர்து கலில் நேசம் வந்தது முகில் நேசம் இங்கு திருமண அடைவிட்ட வருகண அடைந்திட முருகன திடையோ அனுமன அயனே ராமநாதா எங்கள் கமதாட இத்ததில இத்தனாடோ ராமா தன்னை மணந்தது போகிலே ராமா ஜெகர்தாம யுத்தத்திலே இத்தனாடோ ராமா ஜெயித்துள்ள கணவைய அருந்துட்டாருடைய குடுமுடபத்தின இத்திருநாடாங்கவே தானே தானே தண்டனை 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 குமர குருவரடே குண்டல் வண்ண அமர சீரை ஆறு சடை அத்தருட திருமகனே ஆறு சடை வேல் முருகா அருள் புரிவாயந்தனுக்கு செந்தபவ கேரியம்மா அம்மா சிறையடங்க வாழ்மையிலே எந்த சிந்தையிலே வந்தருள்வா நெஞ்சிலையும் நாவிலையும் நினைவருள வேணும் அம்மா அம்மா கண் கொடுத்த காளியம்மா எந்த கதைக்கு வந்து அருள் புரிவா பாடுகின்ற எந்தனுக்கு ஒரு பழுது உடை வந்திடாமல் நெஞ்சு விட்டு நான் உணர்ந்து நினைவு தரும் வேளையிலே நெஞ்சிலையும் நாவிலையும் நின்னருள வேணும் அம்மா நின்னருள வேணும் அம்மா ஹலோ ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஹலோ ஆங்காங்க உட்கார்ந்துருக்க பொதுமக்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். ஆகையால் நீங்க சாப்பாடு அருந்திவிட்டு செல்லுமாறு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அவசரப்பட்டு வீட்டுக்கு போக வேண்டாம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க சாப்பாடு சாப்பிட்டு ஆங்காங்க அமர்ந்து வில்லிசையை கண்டு கழிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
என்னருள வேணும் அம்மா ஏ தாயான உச்சுமகாளி உச்சினிமாகாளி நானு வந்து உணர்ந்திடாமல் நெஞ்சிலையும் நாவிலையும் நினைவருள வேணும் அம்மா நினைவருள வேணும் அம்மா நாங்கள் தொட்ட கூற வயத்தோனே அருள் புரியும் பொந்தி வயத்தோனே அம்மை மாகாளி கதைகள் பாட மாகாளி மலை முருகனே அருள் புரிவார் இடத்திலே நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியாள் அருந்தவத்தினால் பெத்தெடுத்த குழந்தைகளான அரபம் என்ற சர்ப்பத்துக்கு அம்மை பார்வதியாக 8 குழந்தையாக பிறந்து வந்தார். நாகராஜ மன்னனிடம் நாகுலாவ பட்டணத்தில் வளர்ந்து வருகின்ற நாளில் அங்கு வளர்ந்து வருகின்ற சிறு குழந்தை வளர்ந்து வருகின்ற நாளில் அங்கு இருக்கின்ற காலத்தில் தாய் தகப்பன் ஒன்று கூடி நாகராஜ நாகக்கண்ணி அவ்வளவு ஆளாளத்தை நடத்தார். மஞ்சி விசம் என்று சொல்லி அன்னையான நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கோடியாள் மன்னவனும் தேவியும்மா மகனான மகளுக்குத்தான் அட்டகாளி 8 பேருக்கும் இறை தேட வேணுமென்று 7வது கடலுக்கு அப்பால் கடலு 2 பேரும் போய் சேர்ந்தார். அந்த 8 பேரும் சிறு குழந்த நாகலோக பட்டணத்தில் தன்னை தனிமையாக விட்டிருக்கின்றார். தகப்பனும் இல்லை ஐயா, தாயாரும் இல்லை ஐயா. அதனை நல்ல என்று சொல்லி எண்ணாத எண்ணம் குழந்தைகளும் சொல்லுவார். மனதீடை தான் நினைத்து தாய் தகப்பன் 2 பேரும் பதித்திருக்க வேண்டும். நாகராஜ நாகக்கண்ணி பெத்த மகளுக்கு இறை தேட வேண்டும். நாகராஜ நாகக்கண் நாகராஜ நாகக்கண்ணியே இறை தேடுவோம் வேளையிலே
பெத்தெடுத்த 8 குழந்தைகளான ஆமையா அஷ்டகாரி 8 பேர்களையும் 8 பேர்களையும் இறை தேட வேண்டுமென்று ஏற்ற ஆமா 7 கடலுக்கப்பால் ஆமையா இறை தேட போகின்றிருக்கும் போது இருக்கின்ற போது அது கைலாசத்தில் என்ன நடக்கின்றது? என்னையா நடக்கு? ஆண்டவனும் பகவானிடத்தில் பார்வதியால் என்ன கேட்கின்றாள்? என்னையா கேட்கின்றா? பகவானே, என்ன சுவாமி, என்னை போட அழகூடையார் இந்துலத்தில் யாரும் உண்டா? பார்வதியா அழக போல பாருலகு யாரும் உண்டா? மகேஸ்வரி அழக போல இந்த அகிலத்தில யாரும் உண்டா? பார்வதியா கேட்கும் போது ஆதி சிவனாரும் யாது சொல்வார்? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி அழகை போல இந்த அகிலத்துள்ள பார்த்ததுண்டா? பார்வதியா அழக போல அழகை போல பாருலகில் பார்த்ததுண்டா? இந்த பாருலகில் பார்த்ததுண்டா? அம்மா ஆதிசக்தி அழக போல இந்த அகிலத்தில பார்த்ததுண்டா? கண்ணந்தங்க அழக போல கலியுகத்தில் பார்த்ததுண்டா? ஆண்டவன பகவான் ஆதிசக்தி சொல்லைகள் ஆதிசக்தி சொல்லைகள் ஆண்டவனே பகவானே அந்த சமயத்தில் ஆண்டவன் பகவானும் பார்வதியும் வீட்டிருக்கின்ற நாளில் அம்மை பார்வதியால் கேட்கின்றாள், என்னுடைய அழகை போல படியிலக்க போகின்ற ஆண்டவா பகவானே, இந்த என்னுடைய அழகை போல இவ்வுலகில் நீ பார்த்தது உண்டா? ஆதி பாதாளம் எல்லாம் உலகம் எல்லாம் படியிலிருந்து வந்தேரே மேலோகம் எல்லா அழகிய லோகம் எல்லாம் படியிலிருந்து வந்தீர்களே, பார்வதியா அழகை போல பார்த்ததுண்டா என்று சொல்லி அம்மை பார்வதியா தன்னை தானை புகழ்ந்து கொண்டு ஆண்டவனிடத்திலே சொல்லுகின்ற போது தேவர் ரிஷி நாதரர் நாரதர் மகாமுனிவர் வருகின்றார். நாரத வந்துட்டான், கலகத்தை மூட்டதுக்கு வருகின்றான். சண்டால பாவி தேவரிஷி நாதர் வருகின்றானே. ஆமா, ஆண்டவன் பகவான் சந்தோஷமாக இருக்கின்ற அம்மை பார்வதியா இடத்திலே வந்து, பார்வதியே எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அப்போ பார்வதி சொல்லுகின்றால், வேற பிள்ளையே, என்னை போல அழகுடையர் இந்த அகில உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொன்னார். சொல்லும் போது ஆண்டவன் சொன்னார், ஆண்டவன் என்ன இடத்தில் சொன்னார்? அப்படி சொல்லுகின்ற போது அம்மை பார்வதியால் உங்க தாத்தா வேணா
ஆண்டவன் பகவான் பகவான் என்னை போல ஆமா இந்த உலகத்தில் ஆமா யாரும் கிடையாது என்று சொன்னார்கள். கிடையாது, என்ன போல யாரும் உலகத்துல கிடையாது கிடையாது என்று சொன்னார்கள். ஆமா சுவாமி. அப்ப தேவதேசி என்ன நாரதர் என்ன சொன்னார்? நாரதர் ஆமா என்ன சொல்லுகின்றார்? என்ன என்ன எம்மா என்ன என்ன பார்வதியே, என்ன நாகலோக பட்டணத்தில் பட்டணத்தில் 8 குழந்தைகள் பிறந்திருக்கின்றார். பிறந்திருக்கு 8 குழந்தைகள் பிறந்திருக்கின்று. ஆமையா தெய்வ அபுசத்திலே பிறந்திருக்கின்றார். ஆமையா 8 பெண் குழந்தைகளும் ஆமாண்டையா அவர்களுடைய திருவழகை பார்த்தேனானால் ஆமா அவருடைய திருவழகை பார்த்தேனானால் ஆனால் உங்களால ஆமா முடியாதம்மா. ஆமா காலளவு சொன்னாது. ஆமா பார்வதி, ஆ, எம்மா பார்வதி, என்ன சுவாமி உங்க கால அழகு காணாதம்மா காணாதம்மா. காளியர்கள் திருவழகு திருவழகே பார்வதி, காளியர்கள் திருவழகு திருவழகே திருவழகே ஆமையா. அட்டக்காளியர் 8 பேரும் அதிகமாக வளர்ந்திருக்கார். அட்டகாளி 8 பேரும் அநேகமுடன் வளர்ந்திருக்கார். வளரும் பிற சந்திரம் போல் வளர்ந்தோ அங்கே இருக்கின்றார்கள். அவ மூக்க அழகும் சரி அழகும் சரி அழகும் சரி. உங்க முகத்தினுட அழகும் சரி அழகும் சரி. முகத்தினுட அழகும் சரி அழகும் சரி அழகும் சரி அழகும் சரி அழகும் சரி. ஆமா ஐயா. எம்மா அம்மா அம்மா பார்வதி, உங்களோட அமுசத்தி அட்டகாளியர்கள் இருக்கின்றார்கள். அந்த நாகலோக நாகராஜ நாகக்கண்ணி குழந்தையாக வளர்ந்து வாரார். வளர்ந்து வரும் நாளையிலே அவர்களுடைய வளர்ப்பதன்னை காலழகு உங்க தலையிலுட முகனுட அழகும் சரியே முகத்தினுட அழகும் சரியே. இந்த நல்ல வேளையிலே பாடுகின்ற புலமைக்கு தெற்காகுளம் நகரிலே வாழும் அண்ணன் வீரதாசு அண்ணன் அவர்கள் பாடுகின்ற புலமைக்கு பரிசு தர வேண்டும் என்று தம்பியான தம்பிக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று பாடிக்கொண்டிருக்கின்றார். இருக்கின்ற போது அண்ணன் வீரதாசு அண்ணன் அவர்கள் அவர் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக கொண்ட அன்பளிப்பு செய்தார்கள். அவருடைய குடும்ப அழியமிச்சு எல்லாம் எப்படி வாழ வேண்டும் ஐயா? எப்படி எப்படி உச்சினி மாகாளி அருளாலும்
மலை முருகன் அருளாலும் திரு அருளாலும் ஆண்டவன் பகவானுடைய அருளாலும் அருளாலும் ஆமார் அப்படி திருச்செந்தூர் வடிவேலன் அருளாலும் அருளாலும் 1 10 100 கோடி 100 கோடி 100 கோடி உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் வாழ வேண்டும் ஐயனை எந்த மூகம் போனாலும் தங்க மூகம் ஆக வேண்டும் ஐயனை வாழையடி வாழையாக வாழையாக வளர்ந்தோங்கி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பாட் 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 வாழ்த்துகின்ற அவர்களுக்கு வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் ஐயா. இந்த நல்ல வேளையிலே அம்மையான அட்டகாளியர் 8 பேரும் இருக்கின்ற நாளில் காலத்தில் அவளும் அவிரவு சுந்தரியாக அழகுடைய இருக்கின்றாள் என்று சொல்லி தேவதி நாதரும் நாரத மகாமுனி சொல்லிடத்தில் என்னுடைய அழகு பொண்ணு இருக்கின்றாளா, அது கைலாசம் அழைக்க வேண்டும் என்று பகவானிடத்தில் சொல்லுகின்றார். பகவானிடத்தில் சொல்லும் போது அம்மை பார்வதியால் என்ன நினைக்கின்றாள், ஆண்டவன் இடத்தில் சொல்லுகின்றார். அம்மா அம்மா பார்வதிய உன்னுடைய வார்த்தை கேட்டாள், அன்னுடைய வார்த்தை கேட்டாள். ஆன பகவானே அம்மையுமா பார்வதியே நாகலோகம் போனுமானால் என்னால முடியாதம்மா, சர்ப்பனல்ல கூட்டமாது சர்ப்பமது திண்டிதானா என்னால முடியாதம்மா, உங்க அண்ணனை தான் அழைக்க வேண்டும், கோபால கண்ணனை தான் அழைத்தையானால் அழைத்தையான உடனடியா வருவேன் என்றார். அந்த பகவனோட வார்த்தை கேட்டு உமை பார்வதி யார் யாது செய்வார், அண்ணனைய கண்ணனை தான் கோபால கண்ணனை தான் மனவருந்தி அழைப்பாளா, அண்ணனான கோபால கண்ணனை மனவருந்தி அழைக்கின்றார். எம்பெருமாள் மாய கண்ணனே ஏ பாண்டுரங்கா பரந்தாமா உன் தங்கையான
பார்வதியால் ஆமாண்டே அழைக்கும் சத்தம் கேட்கவில்லையா ஆமையா அண்ணா ஒன்னா பெறக்கலையா ஒரு காலத்தில் அருந்தலையா தங்கையவா அழைக்கும் சத்தம் தாமோதிரா கேட்கலையா பார்வதியா அழைக்கும் சத்தம் அழைக்கும் பரந்தாமா கேட்கலையா அண்ணா கோபாலா உன் அருமை தங்கை அழைக்கும் சத்தம் பெருமாளை கேட்கலையா பார்வதியா அழைக்கும் சத்தம் பார்வதியா பரந்தாமா கேட்கலையா பார்வதியா அழைக்கும் சத்தம் பார்வதியா பரந்தாமா கேட்கலையா ஏழைக்கு மனம் இறங்கி அண்ணா அண்ணா கோபாலா பார்வதியா துயர்தீக்க என்ன பரந்தாமா வரவும் பார்வதியா அழைக்கும் சத்தம் பார்வதியா அழைக்கும் சத்தம் பரம்பொருளை கேட்கலையா இந்த நல்ல வேளையில் பாடுகின்ற புலமைக்கு பரிசு தர வேணும் என்று என்னுடைய கூட பிறந்த அக்காள் ஆமா தம்பி வெள்ளிப்பாடு கொண்டு இருக்கின்றானே சிறு குழந்தை அப்பா என்னுடைய தகப்பனார் காலமாகி விட்டார்கள் அதனால தம்பியை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி என்னுடைய உடன் பிறந்த அக்காள் கனகா அவர்களும் அடுத்தபடியாக பேச்சியம்மா அவர்களும் ஆனந்தி அவர்களும் மகேஸ்வரி அவர்களும் என்னுடைய சகோதரிகள் ஆமா என்னுடைய சகோதரிகள் என்னுடைய உடன் பிறந்த அக்கா தங்கை ஒரு ரத்தத்தில் ஒட்டின உறவுகள் ஐயா சரி தம்பி புதுசா பாடிக்கொண்டு இருக்கின்றானே அதனாலே என்று சொல்லி அவர்கள் தம்பிக்கு ஆதரிக்க வேண்டும் என்று 200 ரூபாய் 2 லட்சம் கொண்டு வந்து ஆசா பாசத்துடன் அன்பளிப்பு செய்து 400 ரூபாய் 4 லட்சமா கொண்டு வந்து ஆமா அக்கா தங்கச்சி எல்லாரும் தலைக்கு 100 ரூபாய் சேகரித்து ஆமா 4 பேரும் எங்க அக்கா உடன் பிறந்த அக்கா கனகாக்காலும் அடுத்தபடியா எங்க பேச்சியம்மா அக்கா அவர்களும் என் தங்கை ஆனந்தி அவர்களும் மகேஸ்வரி அவர்களும் 4 பேர்களும் அருமை தம்பி பாடிக்கொண்டிருக்கிற தருணத்திலே ஆசா பாசத்துடன் வந்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்பளிப்பு செய்தார்கள்.
அவர்களுடைய குடும்ப குடும்பம்லாம் இந்த உச்சினி மகாளி அருளாளே கருப்பசாமி அருளாளே ஆண்டவன் பகவான் திரு அருளாளே ஆண்டவன் பகவான் திரு அருளாளே வாழ வேண்டும் 100 கோடி உச்சி மகாளி அருளாளே 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 மலை முருக அருளாளே அருளாளே மங்களமா வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வளர்ந்தோங்கி வளர்ந்தோங்கி வாழ வேண்டும் அம்மையான பார்வதியால் எம்பெருமான் மாயகிருஷ்ணன் அழைத்த போது ஆதிசக்தி பார்வதியால் அழைத்த போது மாயக்கண்ணன் பச்சை காளி கருடன் கருடன் மேலே எங்க பரந்தாமயாகி வாரா யாகி வாரா அயன கருடன் மேலே வரிசையுடன் கோபால கைலாசம் வருவார் வருவார் எம்பெருமா கோபாலன் கோபாலன் ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதியோடு இருக்கின்ற காலத்தில் எம் பெருமாளை மனவருந்தி அழைக்கின்றாள். அண்ணா கோபாலா, மாயக்கண்ணன் வந்து இறங்கி போது என்னை போல அவதாரம் செய்த 8 குழந்தைகளை நீங்கள் எடுத்து வந்து நீங்க வர வேண்டும் அண்ணா. அண்ணா கோபால கண்ணா என்று கமல கண்ணா என்று சொன்ன போது ஆண்டவன் பகவான் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து
அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்கின்ற இடத்திலே அவர்களை இடைதேற போய் கொண்டிருக்க நேரத்திலே ஆண்டவன் பகவானும் எம்பெருமாள் கோபால கண்ணனும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த குழந்தைகளை அம்மை பார்வதியால் கேட்டால் அது கைலாசம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எம்பெருமாள் கோபால கண்ணனும் எடுத்து வருகின்ற வேளையில் அவரை எடுத்து வரும் வேளையில நாகராஜ நாகக்கண்ணி பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு அவளை அறை தேட போகின்றார்கள். எறை தேட போன போது ஆண்டவனும் எம்பெருமாள் லட்சுமணனும் இரண்டு பேரும் ஒன்று கூடி இதுதானே தருணமன்று எட்டு குழந்தையத எடுப்பாரா சகுணமன்று அவரை எடுத்து வந்த வேளையில அது பகவானோ பானோ ஆண்டவனும் பகவானும் எடுத்து வரும் வேளையில அட்டக்காளியர்களை எடுத்து வரும் வேளையில்லை எம்பெருமான் மாய கண்ணன் ஆகாய மார்க்கமாக பறந்து வரும் வேளையில பகவானும் அவன் எம்பெருமானும் அட்டகாளியர்களை எடுத்து வாரார். அயனை எடுத்து வரும் நாளையிலே அங்கு என்னையாது நடக்குமானார் நாளையிலே அங்கு எடுத்து வரும் நாளையில எறை தேட போனவர்கள் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் அவருடைய இடம் அதற்கு இரண்டு பேரும் வாரார்களே வந்தல்லவோ பார்க்கும்போது பெத்தெடுத்த குழந்தைகளை காணாமல் பதறடித்தார். குழந்தைகளை காணாமலே நாகராஜ நாகக்கண்ணி பட்டமிட்டு தேடுவாரா அயர தேடி வர நாகராஜ நாகக்கண்ணி தேடி வரா பெத்தெடுத்த குழந்தைகளை காணாமல் இறை தேட போன நாகராஜ நாகக்கண்ணியும் வருகின்ற போது பெத்தெடுத்த குழந்தைகளை காணாமல் மனம் பதவடைத்து
நம்ம குழந்தைகளை காணவில்லையே இல்லை இல்லை சுவாமி என்று சொல்லி என்று சொல்லி ஆகாய மார்க்கமாக ஆமண்டே அனைதினம் தேடிக்கிண்டு கொண்டு வருகின்ற போது அந்த 8 குழந்தைகளையும் இல்லை சுவாமி எம்பெருமாள் மாயக்கண்ணன் கண்ணா ஆண்டவன் பகவான் எடுத்து செல்கின்ற போது பார்த்து கொண்டார். ஆமா சுவாமி நாகக்கண்ணி நாகராஜன் நாகராஜன் பகவானை பகவானை நினைத்தார். நாகராஜ நாகக்கண்ணி ஆமா சுவாமி என்னை பெத்தெடுத்த ஆமா குழந்தை தன்னை குழந்தைகளை களவு கொண்டு செல்கின்றார் என்று ஆமையா ஆண்டவன் பகவானை பகவானை என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? ஆண்டவன் பகவானை அவள் ஆகாய மார்க்கமாக குழந்தையை கல்வம் செய்கொண்டு களவு செய்கொண்டு ஆமா அம்மை பார்வதியால் கேட்டாள் என்று எம்பெருமாளும் ஆமா ஆண்டவன் பகவானும் நினைத்து களவு செய்கொண்டு போகும்போது போகின்ற போது நாகராஜ நாகக்கண்ணி என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? அந்த பகவானை தான் தீண்டுவாராய். நாகராஜ நாகக்கண்ணி பகவானை தான் தீண்டும் போது எம்பெருமா மாயக்கண்ணன் பகவானே தீண்டும் போது எம்பெருமா மாயக்கண்ணன் அயன மாயக்கண்ணன் யாது நல்ல செய்வாரானா என்னாச்சு உங்களுக்கு அரபம் என்ற நாகமது நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் குழந்தையது எடுத்து போன நல்ல காரணத்தால் ஈசன் பகவானை தீண்டுவாராம். ஈசன் பகவானை தீண்டும் போது அவரை மூச்சடகி கீழ் விழுந்தார். தீண்டும் போது அதனை கண்ட எம்பெருமாள் நாகராஜ நாகக்கண்ணியிடம் சாபமது இட்டார்களே. ஆண்டவன் பகவானை தீண்டிய காரணத்தினால் உங்களுக்கு வரம் கொடுத்த பகவானை தீண்டிய காரணத்தினால் நாகராஜா என்று சொல்லி எம்பெருமான் மாயக்கண்ணன் என்று பண்டரிராமன் பாண்டுரங்கன் பரந்தாமன் எம்பெருமான் மாயக்கண்ணன் அவர்களை வந்து கழுகு போல் வடிவம் கொண்டு அவளை நாகராஜ நாகமகண்டி இடத்திலே வந்து அவரை அழித்தார்கள். 2 பேரும் அடித்த போது அழித்து முடித்து விட்டு ஹலோ மாவளுக்கு எடுத்த பக்தர்கள்
அவர்கள் தாம்பலத்தை எடுத்து செல்லுமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். மாவிளக்கு எடுத்த பக்தர்கள் அவர்கள் தாம்பலத்தை இனமாக பார்த்து எடுத்து செல்லுமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். சீக்கிரம் வாங்க. மாவிளக்கு எடுத்த பக்தர்கள் அவர்கள் தாம்பலத்தை அடையாளம் கண்டு எடுத்து செல்லுமாறு விழா கமிட்டியாளர்கள் உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். சீக்கிரம் வாங்க, இடத்தை கிளீன் பண்ணணும். ஹலோ ஹலோ ஹலோ. தானை தன்னம் தனனை தன்னோ தனனை தன்னோ தந்தனை தந்தனை தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னா அயனே பாடுவனே நானும் உன்னை பலகால உடை தொழு கூடுவனே நானும் உன் புத்தகுரானியிடம் நேதுவனே நானும் உன்னே ஒரு கூத்தம் கூட அணுகிடாமல் நானும் உன்னே ஐயா இந்த நல்ல வேளையிலே எம்பெருமாள் மாயக்கண்ணன் அவள் இந்த நல்ல வேளையில 8 பேரை அழைத்து கொண்டு கைலாசம் வருவார். ஆண்டவனும் பகவான் வருகின்ற வேளையிலே எம்பெருமாள் மாயக்கண்ணன் கைலாசம் வரபோது எம்பெருமாள் வரபோது எம்பெருமாள் மாயக்கண்ணன் வந்து என் தாயே பார்வதி, நீ கேட்டையே அட்டகாலி 8 பேர்களும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். அது கைலாசம் ஒப்படைத்து விட்டார் எம்பெருமாள் மாயக்கண்ணன். அவரை பார்க்கின்ற போது அம்மை பார்வதியால் நம்முடைய சொருபத்திலே இருக்கின்றாளே அட்டகாலி 8 பேர்களும் அம்மையா சிறிபுர சுந்தரியாள் அட்டகாலி 8 பேர்களும் முப்புடாதி உச்சினி மாகாளி மாரியம்மா துர்க்கையம்மா தங்கமாரி சடமாரி சாந்தாரி முப்புடாதி உச்சினி மாகாளி அனைத்து தெய்வத்தோடு நம்மளோடு இருக்கின்றாளே. அவள் இருக்கின்ற போது இவளை வைத்தமானால் ஆண்டவன் பகவான் பார்த்தாரானார். இவள் வாலிவே பிரயத்தை அடைந்தாள். வாலிவே பிற இப்பமே எப்படி இருக்கின்றார்களே, வாலிவே பிரயத்தை அடைந்தோமானால் எப்படி இருக்கின்றாள் என்று நினைத்து அந்த அட்டகாலி 8 பேரும் 1 வயதா 2 வயதா 3 வயதுமாச்சு 3வது வயதில முடியறகி காது குத்தி அட்ட காளியர்கள் 8 பேருக்கும் 4வது வயதிலே நடந்து விளையாடும் பருவமான
அறிவக்களை தான்படி அட்டகாளி 8 பேரும் முப்புடாதி 8 பேரும் அம்பிகையா 8 பேரும் படியாத பாடவல்ல படித்து வர அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் ஒன்னு ரெண்டு நல்ல வயது மாச்சு உலகளை 2 நல்ல இலக்கணங்கள் அம்மையான உச்சினி 3வது முழுகளையும் 4வது 4 வேதம் 5வது வயதில 5வது வயதில அவளோ அறிவுகளை தான் படித்தார் அவரை படியாத பாடமல்ல பத்தரகாளி படுத்துவாரா பத்தரகாளி அவரை எழுதாத எழுதி வாரா எழுதி வாரா உச்சி மகாளி அம்மையான அட்டகாளி 8 பேர்களும் ஆதி கைலாசத்தில் வளர்ந்து வருகின்ற நாளில் 1 வயதாச்சு கூந்து விளையாடும் பருவமானால் 2 வயதாச்சு எழுந்து விளையாடும் பருவமானால் 3 நல்ல வயதுமாச்சு அவளுக்கு மொட்டை இட்டு காது ஊத்து 4 கடக்கம் விட்டு 4 நல்ல வயதுமாச்சு நடந்தோடு பிரமானால் 5 நல்ல வயதுமாச்சு அரிய கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசானிடத்திலே புகட்ட வேண்டும் என்று அட்டகாளி 8 பேர்களையும் புகட்டின்றார். இந்த நல்ல வேளையிலே இந்த கந்தசாமியபுரம் நன்னகரிலே ஆதி திராவிட குல சமுதாயத்தில் பாத்திக்கப்பட்ட உச்சினி மகால் ஆலயத்தில் முப்படாதி அம்மா திரு ஆலயத்தில் இந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் அடியன் கட்டாரகுளம் சேர்ந்த சத்திரங்குடியிருப்பு பாழுகின்ற கட்டாரகுளம் பேருக்கு பேரு பெற்ற எங்க அப்பா எஸ்வி செல்லத்துறை அவர்களுடைய அடியின் திருமகன் சிறு குழந்தை நான் பாடுகின்ற போது பரிசளிக்க வேண்டுமென்று தெற்கு வாகைக்குளம்
நன்னகரத்தை சேர்ந்த யார் அண்ணா? முருகேசன் அண்ணா அவர்கள் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓனர். ஆமா, அவர்கள் தெற்பாவைகுளம் சேர்ந்த முருகேசன் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள். அவர் திருக்கரத்தினாலே கொண்டு வந்து 100 லட்சமாக கொண்டு வந்து 100 ரூபாயை 100 லட்சமாக கொண்டு வந்து அன்புடன் ஆசா பாசத்துடன் என்னை ஆதரித்துள்ளார்கள். அடுத்தபடியாக மந்திரம். ஆமா, எனக்கு வந்து ஓட்ட. எனக்கு பூட்டனார். மந்திரம் ஆட்டா ஆட்டோ கட்டாரங்களும் நன்னகரத்தை சார்ந்த திரு ஈபி ஈபியிலே பணிபுரிகின்ற என் அன்புக்குரிய என் தாத்தா ராமச்சந்திரன் அவர்களுடைய பெற்றெடுத்த பாலகர் சங்கர். அவர்கள் சசி தரன். ஹலோ, மைக் சீட்டு உரிமையாளர்கள் ஜெபா அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்தில் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சைனட் ஜெபா, சீக்கிரம் வாங்க. தானை தண்டம் தனனை தண்டா தந்தனை தந்தனை தண்டா தனனை தண்டார் தனனை தண்டா அம்பிகைய உச்சி மகாளி உன்னுடைய பிறவி பாட உலகந்தனை அருள் புரிவா அருள் புரிவா கதைகள் பாட